வணக்கம், நான் உங்கள் சித்ரா லிங்கேஸ்வரன். மிரர் எம்ப்ராய்டரி எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன மிரர் தான் நான் எடுத்திருக்கேன். எல்லா சைஸ் மிரர் எல்லா ஷேப்லேயும் கிடைக்குது. எல்லா ஷேப்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான மிரர் ஒர்க் தாங்க நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். இது ஒரு ரவுண்டு நம்ம சுற்றி வந்தாலே லாக் ஆகிடும். ஃபஸ்ட் நம்ம ஒரு ரவுண்டு எடுத்துக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இந்த மாதிரி நிற்க வச்சிடலாம். க்ளூ போட்டு கூட நம்ம ஒட்டிக்கலாம். வேணும்னா க்ளூ போட்டு ஒட்டினா, ஆனால் கொஞ்சம் நேரம் காயணும். காயறதுக்கு டைம் கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மிரரு நீடில் த்ரெட் இருந்தாலே போதும். இதை நம்ம இது பண்ணிக்கலாம். த்ரெட்டை கட் பண்ணுறதுக்கு மட்டும் சிசரும், ஊசியில் நூல் கோக்கிறதுக்கு எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா திக்கு நூல் நம்ம வந்து காட்டன் த்ரெட் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த த்ரெட்டை கோக்கிறதுக்கு நம்ம நூல் கோக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சுற்றி தச்சு மிரரை ஃபஸ்ட்டு நான் லாக் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு உள்ளே கொடுத்து எடுத்து நான் லாக் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கே முடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல குத்தி இப்படி எடுத்துக்கோங்க. டைட்டாக இப்போ மிரர் நல்லா மாட்டிக்கும். இந்த வர த்ரெட்டை லெஃப்ட் சைடில் ஹோல்ட் பண்ணிவிட்டு நாட் போகிற மாதிரி உள்ளே கொடுத்து பேக் சைடு வழியாக இப்படி எடுக்க போகிறேன். கண்டினியூஸாக மொத்த த்ரெட்டையும் இப்படி சேர்த்து அப்படியே முடிச்சு போடுற மாதிரி. ஷர்ட்டோட பட்டனுக்கெல்லாம் பட்டன் ஹோல் டைப்லாம் பண்ணுவோம். நம்மளோட ஹேண்ட் எம்ப்ராய்டரியும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு ஒன்று இருக்குது. அதே டெக்னிக் தான். லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு பேக் சைடு வழியாக இப்படி கொடுத்து நாட் மாதிரி எடுத்துக்கிட்டே வரும். பக்கத்தில் வரா மாதிரி அப்படியே விழுந்துக்கிட்டே வரும். நம்ம சுற்றி போட்ட எல்லா தையலையும் கவர் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம போடுற ஸ்டிச்சு மட்டும்தான் வெளியில் தெரிகிற மாதிரியும், அதுக்கு நடுவில் மிரர் தெரிகிற மாதிரியும் ரொம்ப அழகான ஒர்க்காக இருக்கும். ப்ளவுஸுக்கெலாம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக எலகண்ட்டாக பயங்கர பியூட்டிஃபுல் ஒர்க்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி சிம்பிளாக தான் ஒர்க் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஹெவி ஒர்க்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. பாருங்க, லாஸ்ட் இதுக்கு வந்தாச்சு. ஜஸ்ட் இப்படி நீக்கி விட்டாலே இந்த ஒர்க் நல்லா தெரியுது பாருங்கள். குத்தி எடுத்து லாக் பண்ண வேண்டியது தான். நம்ம போடுற பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான் உங்களுக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி நீக்கணுங்கிறதுக்காக பின்பக்கத்துலேருந்து குத்தி நான் இப்படி நீக்கி ஒரு லாக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு சைடில் இப்படி லாக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அழகான மிரர் ஒர்க் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஆக்சுவலி வெறும் மிரர் ஒர்க்கு அங்கங்கே நம்ம இருக்கா மாதிரி ப்ளவுசஸில் பண்ணாலே ரொம்ப அழகாக இருக்கும். சுடிதாரில் நெருக்கமாக பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் எல்லா சைஸஸ் ஆஃப் மிரர்ஸும் கிடைக்கிது, எல்லா ஷேப்ஸ்லேயும் கிடைக்கிது. அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், அழகான மிரர் ஒர்க்கு. குட்டி மிரரை வச்சு, குட்டி மிரரை நான் வச்சு செஞ்சு காமிச்சேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி தாங்க நிறைய கேட்குறாங்க. ப்ளவுசஸில் வந்து ரொம்ப பெருசாகவும் தெரியக்கூடாது, ஆனால் ஏதோ ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க. அப்போ இந்த ஒர்க்கில் இந்த மிரரில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் தான் காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கை ஈஸியாக முடிக்கலாம், நல்லா ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.